ஸோ ஹாய் மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் அகேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட செஸ்ட்டில் வந்து என்னோட கோப்ரோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைவ் ஆக்சுவலி. இங்கே வந்து நான் உட்காரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது இப்போ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களை டீட்டெயில்டாக ஒரு பேசிக் செட்டப்பை வந்து யூடியூப் செட்டப் நான் கொண்டு வரேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த செட்டப் வந்து என்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னோட கோப்ரோவை வந்து செஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் நான் பண்ணுறது எல்லாமே. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அண்ட் லெட்ஸ் செட் அப் மை ஸ்பேஸ். இந்த சைடு தான் வந்து என்னோட என்டையர் டெஸ்க் செட்டப் இருக்குது. டெஸ்க் செட்டப்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் செட்டப் மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட லைட் செட்டப்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். இது நம்மளோட என்ன சொல்கிறதுனா கேமராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இங்கேருந்து தான் என்னோட கேமரா வந்து என்னோட செட்டப்பை பார்க்கும். ஸோ அது எப்படின்றது நான் செட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் என்னோட கேமராவை எடுக்கிறேன். ஃபஸ்ட் திங் வந்து நம்மளோட ட்ரைபாட் வந்து நீட்ஸ் டு பி வெரி மச் ஸ்டேபிள். ஸோ ஃபுல் ஜூம் அவுட்டில் இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து ஜூம் இன் பண்ணி ஒரு 25 mm வைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட கிட் லென்ஸ் தான். நான் இங்கே உட்காந்து என்னோட கேமராவை இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது டுவர்ட்ஸ் மை கேமரா, அங்கே இருக்கேன் கேமரா. எனக்கு வந்து இந்த மானிட்டர் ரொம்ப பெரிய இடைஞ்சலாக இருக்குது. பட் இந்த மானிட்டருக்கு ஒரு சின்ன யூஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மானிட்டரை வந்து தூக்கி வைக்க போகிறோம் இங்கே. ஓகே, ஸோ கேமரா மானிட்டர் இன் லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ சி ஃப்ரம் த கேமரா மானிட்டர், அப்புறம் நான் உட்காந்துட்ருக்கேன் இல்லைங்களா, இதுதான் அலைன்மெண்ட். ஸோ இட் ஷுட் பி ஆல் திஸ் ஷுட் பி இன் அ சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரெண்டு லைட்டு. ஒன்று இப்படி என்னோடய ஃபேஸில் சைடில் வர லைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்டு மேலே வர லைட்டு, அப்புறம் என்னோடய ரிங் லைட் இங்கே இருக்கும் பேசிக்லி. ஓகேங்களா, ஸோ இந்த பேக்குக்கு வந்து இந்த ரெயின் கவர் கொடுத்துருந்தாங்க. இந்த ரிங் லைட் அப்படியே ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் வில் பி டூ ஹிட்டிங் ஆன் யுவர் ஃபேஸ். அதனால் வாட் வில் டூ இஸ், இந்த ரெயின் கவரை வந்து இந்த ரிங் லைட் மேலே போட்டோன்னா இட் வில் ஹாவ் அ டிஃப்யூசர் எஃபெக்ட். யூஸ்வலாக எங்கிட்ட டிஃப்யூசர்லாம் இன்னும் வாங்கலை, அதெல்லாம் இனிமேல் செட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் பிகம்ஸ் ஆஸ் அ ஆட்டோமேட்டிக் டிஃப்யூசர். ஓகே, அண்ட் தென் ஸ்விட்ச் இட் ஆன். இட் ஷோஸ் அ வெரி நைஸ் ஒரு டிஃப்யூஸ்ட் லைட் எஃபெக்ட். டேரெக்டாக அந்த லைட் வந்து என் ஃபேஸ் மேலே படாது. என் கை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஃப்யூஸ்ட் எஃபெக்டாக இருக்கும். ஸோ லைட் வந்து இதில் படுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளோட ஃபேஸில் படும்போது. ஓகே, கண்டென்சர் மைக் வந்து ஐ திங்க் இங்கே வந்து சி த பட்டன்ஸ் வில் பி தேர். இந்த மைக் எப்படி நான் கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து ஒன் வில் பி மைக். ஸோ இது வந்து யூஎஸ்பி இருக்கிறது வந்து மைக்கு. ஸோ இந்த மைக்கோட அவுட்புட் டைரக்ட் பவர் அவுட்புட் வந்து ஐ வில் பிளக் திஸ் இன்ட்டு, என்கிட்ட மேக் இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட். ஸோ இதை வந்து ஐ வில் பிளக் இன்ட்டு திஸ் யூஎஸ்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ 3.5 mm திஸ் இஸ் அ மேல், திஸ் இஸ் அ ஃபீமேல் ஜாக், மேல் ஃபீமேல் ஜாக். இந்த மைக் வந்து கேமரா கூட எப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு ஆக்சுவலி இது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வாங்கணும். பட் இப்போதைக்கு நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணல, பிகாஸ் எனக்கு இதுவே ஐ திங்க் இட் இஸ் மோர் தென் என்ன. இப்போ இதை வந்து கொண்டு வந்து இப்படி பண்ணிடுறோம். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ், ஸோ கைஸ் இன்னொன்று நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் இப்போ இந்த சைட் பை சைட் ஃபுட்டேஜும் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட செட்டப் எப்படி இருக்குன்னு ஃப்ரம் அ யூடியூபர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, ஸோ ஈஸி திங்ஸ் தான். நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் யுவர் மைக் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் யுவர் மானிட்டர், தேர்டு வந்து உங்களோட கேமரா இருக்கும். ஸோ இந்த கேமரா, இந்த மானிட்டர், என் மைக் வந்து மூணுமே ஒரே லைனில் வருது. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்பில் வந்து என்னோட கேமராவோட பிரைட்னஸ் வச்சுருக்காங்க. என்னோட கேமராவோட லைவ் ஃபுட்டேஜ் வந்து இங்கே ஓடிட்டுருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரூபேஷ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட இந்த மானிட்டர், இந்த லேப்டாப் இருக்குது இல்லையா, இது ரெண்டோட பிரைட்னஸை வந்து எப்போவுமே கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது பிரைட்னஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வச்சோன்னா என்னோட கிளாஸஸில் தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளோட கண்ணிலும் தெரியும். திஸ் இஸ் த பவர் பட்டன். பவர் வந்து இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு மை லேப்டாப். அண்ட் இந்த லேப்டாப்லேருந்து இன்னொரு கனெக்ஷன் போகுது. திஸ் இஸ் பேசிக்லி கோயிங் டைரக்ட்லி டு த மானிட்டர் HDMI. லைட்ஸில் நம்மளுக்கு இந்த சைடு எந்த லைட்டுமே இல்லை. தேர் இஸ் நோ லைட் ஹியர். டியூப் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நான். எனக்கு வேண்டிய லைட்ஸ் வந்து லைட் 1
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிங் லைட். ஓகேங்களா? இப்போ லைட் 2 எப்படின்னு காமிக்கிறேன் நான். லைட் 2 வந்து எனக்கு பின்னாடி இருக்கிற 2 விஷயம். ஸோ திஸ் இஸ் லைட் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்க்கும்போது லைட்டாக இட் வில் கிவ் அன் வார்ம் எஃபெக்ட். ஓகேங்களா? எனக்கு லைட்டாக ஸ்வெட்டாக இருக்குது, கண்டுக்காதீங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் விழுகுது என்னோடய ஹெட் மேலே. ஸோ இங்கே ஒரு லைட் விழுகுதுங்களா? இந்த லைட்டு தான் வந்து இட் இஸ் திஸ் லைட்டுங்க. உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலி அந்த ஃபுட்டேஜில் தெரியாது ஏரோவில், பட் இந்த பீரோவில் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் லேம்ப் தான், பட் இது டிஃப்யூஸ்டாக இல்லை, டேரக்ட் லைட்டாக தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருக்காங்க, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு லைட் செட்டப் இருந்தால் ஒரு டெப்த் கிடைக்கும்னு. ஸோ பேசிக்லி இதுதான் வந்து என்னோட வெரி வெரி சிம்பிள் யூடியூப் செட்டப், விச் இஸ் எப்படி இதை சொல்கிறது, இட்ஸ் பிடி ஈஸி டு டூ இட். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் ஹெல்ப் கேட்டார். ஸோ இஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஸோ அவரும் நானும் உட்காந்து ஒரு 1 hour டிஸ்கஷன் பண்ணோம். இந்த 1 hour டிஸ்கஷனில் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவருக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஒன் சைடட். அவர் என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்தோம் ப்ரோ, இயர் எண்டிங்கில் வந்து என்னோட யூடியூப் சேனலில் ஒரு 10 வீடியோ இருக்கணும் ப்ரோ, அதான் என்னோட எய்ம். அந்த 10 வீடியோ ஏதோ ஒரு கண்டென்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது மட்டும் தான் வந்து எனக்கு ஐ திங்க் இது போய் சேருது அப்படின்ற ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் நான். அதே சேம் எனர்ஜியோட இறங்கி செஞ்சு காட்டணும், அவ்வளவுதாங்க. ஏன்னா நம்ம 2024 டிசம்பர் 31 நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்கும்போது நமக்கு நம்ம யாருன்ற ஒரு ஃபீலிங் வரணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த உட்காந்து நான் செஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இப்போவே இறங்கி செஞ்சால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் 1-on-1 என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை லிங்க்டின்ல பண்ணுங்கள். 1-on-1 பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்பேஸ் காமிப்பீங்க. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும், எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். விஷிங் ஆல் ஆஃப் யூ a very amazing and safe Diwali from Rupesh and Everything team.